மக்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய தேவ செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின புஸ்தகம் 14 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கிற போது, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நானும் செய்வேன். இன்னைக்கு அநேகர் இந்த வசனத்தை ஒரு தவறான நிலைமையில் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லுகிற போது, அப்போ அந்த நாமம் எதை கேட்க விரும்புகிறதுன்னு சொல்லுகிற போது, நீங்கள் வாசிக்கிற போது இன்னொரு வசனத்தை நம்ம வரலாம். 1 யோவான் புஸ்தகம் 5 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிற போது, அந்த யோவான் 14:14 அதுக்கு கர்த்தர் விளக்கமாக அங்கே சொல்லுகிறார். நாம் எதையாகிலும் அவரிடத்தில் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதையே அவரே பற்றி நாம் கொண்டு இருக்கிறது தைரியமா இருக்கிறது. அல்லேலூயா. இங்க வாசிக்கிற போது நாம எதை கேட்டாலும் அவர் கொடுக்குறன்னு சொன்னது மாத்திரமல்ல, அது கேட்கறது என்னவா இருக்கணுமா, அவருடைய சித்தத்தின் பிரகாரம் கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு தவறு செய்கிறேன், நீங்க எங்க கூட என்னவாரு கூடவே இருந்து எல்லாவற்றையும் செய் அப்படின்னு சொல்கிறது. அதல்ல, அவர் பரிசுத்தத்தை நம்ம வாயிலிருந்து எதை கேட்குறோமோ பரிசுத்தமா வாழ்வதற்காக இந்த உலகத்துல நம்ம ஒரு பார்க்கிற போது நியாயமாக கேட்க வேண்டும். அவருக்கு அது பிடிக்கிறதாக காணப்படணும். அவருக்காக எல்லாவற்றையும் செய்கிறதா இருக்கிற போதுதான் அவர் என்ன பண்ணுவார், நமக்கு அதை செய்வார். வெறுமனே நாம் பாவ காரியங்களுக்காக எல்லாவற்றையும் தேவனை உபயோகப்படுத்தும்படியாக நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கவே கூடாது. அந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா பாவிகளை ரட்சிக்கும்படியாக அந்த ஊழிய காரியங்களுக்காக நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியங்களை பார்க்கிற போது அவர் இன்னும் நல்ல அழகாக சொல்கிறார். அந்த 1 யோவான் 5 அதிகாரம் 14 வசனத்துல, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி, அதாவதுன்னா அவர் சொல்றார், இந்த உலகத்துல நீங்க வாழ்கிறது என்னுடையக்காகத்தாங்க நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, உலகத்தினுடைய காரியங்களுக்காக அவருடைய சமூகத்துல நம்ம அதிகமாக கேட்கறத காட்டிலும் நியாயமான காரியங்கள், அதோட கூட இயேசு கிறிஸ்து பல தடவை ஒரு 33 வருஷம் ஊழியத்தை செய்கிற போது அவர் சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தை செய்யத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் அநேக தடவை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா அப்போ பிதாவும் அவரும் ஒன்னா இருக்கிறது போல பிதாவும் அவரும் நாம் என்னவா இருக்கணுமா, ஒன்னாக தான் இருக்கணும். அப்பொழுதுதான் அப்போ இயேசு அவர் நமக்கு என்ன கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அதுதான் நம்ம அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்ம கேட்கணும். அவருடைய சித்தம் இல்லாதபடிக்கு நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுத்துவார் என்று சொல்லி ஒரு குருட்டு எண்ணத்தோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போய் கேட்கக்கூடாது. இன்னைக்கு பல பேர் அப்படித்தான் பல காரியங்களுக்கு ஜீவிக்கிறாங்க, பல வருடங்களாக ஜீவிக்கிறார்கள். ஆனாலும் அவங்களுக்கு அந்த பதில் கொடுக்கறதே கிடையாது. அப்போ காரணம் என்னன்னா, அவங்க கேட்குற காரியங்கள் யாருக்கு சித்தம் இல்லையா, அது இயேசுவுக்கு சித்தம் இல்லாததுனால தான் சில ஜெபத்திற்கு அவருக்கு என்ன கொடுக்கணும், பதில் கொடுக்கறதே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்க தெளிவாக அங்க கர்த்தர் பேசுகிறது போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க வாசிக்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அதாவதுன்னா அவருடைய சித்தம். அப்ப அவர் சொல்றாரு, இந்த பூமியில நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், அசுசிப்படுத்தக்கூடாதா. இன்னைக்கு உலக பிரகாரம் மனுஷர்களை போல நாம வாழாதபடிக்கு உலகத்துக்குரிய காரியங்களே நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா ஒரு காலம் அதை செய்யவே கூடாது. காரணம் என்னன்னாக்கா, நாம் யாருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், பிதா குமார பரிசுத்தாவினால நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுனால அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அவர் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்காக வேதத்துல எல்லா காரியங்களும் அவர் நமக்கு சொல்லி அதன் பிரகாரத்தான் வாழணும். நம்ம வாழ்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. ஆனா அவர் நம்ம அநீதியான காரியங்களை நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு பார்க்கிற போது உலகத்துல ஆண்டக பேரும் புகழுமாக இருப்பதற்கு தான் இன்னைக்கு பல பேர் ஆசைப்படுறதா இருக்கு. ஆனா தேவனுக்காக நான் ஊழியத்தை செய்யணும், தேவனுடைய காரியங்கள் அநேகர்கள் கொண்டு போகணும் என்று சொல்லி அவங்க என்ன பண்றது கிடையாது, அதை குறித்து யோசிக்கிறது. அது பாருங்க, இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க வாசிக்கிறது யோவான் 14 வாசிக்க, என் நாமத்துல நீங்கள் எதை கேட்டாலும், அப்ப நீங்கள்னு சொல்ல போறது
தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை தான் அவர் சொல்றாரு, நீங்கள் எது கேட்டாலும். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற போது உலகத்துடைய காரியங்களை குறித்து நம்ம ஒரு காலம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்கவே மாட்டோம். நம்ம எதை கேட்போம், ஆண்டவர் என்ன சித்தமாக நமக்கு வைத்திருக்கிறார், நம்ம அதை கேட்டுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அது செய்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று யோவான் 5:14 வாசிக்கிற போது அவர் கேட்கிறாரு, அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரா, செவி கொடுப்பதையே. அல்லேலூயா. இன்னைக்கு பல ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கறதே கிடையாது. சில காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கறதே கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, அதுல அவருடைய சித்தம் கிடையாது. ஆனா அவருடைய சித்தத்தின் பிரகாரம் கேட்கிற போது அவர் என்ன கொடுக்கிறாரா, செவி கொடுக்கிறவர். அவரை பற்றி நாம் கொண்டு இருக்கிறதே தைரியமா இருக்குது. அப்ப நமக்கு எல்லாம் தெரியணும். இயேசு ஏன் இந்த உலகத்துல வந்தார், இயேசு ஏதோ நல்ல வாழ்ந்து அப்படியா இருந்து போகணும்னு கிடையாது. அவர் இந்த உலகத்துக்கு வந்தது பலியாகும்படியாக. ஏன் பலியாக வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளாகிய அவர்கள் பாவத்தில் முழுங்கி இருக்கிறது நிமித்தமாக அதிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக தான் அவரை நமக்காக பலியாகும்படியாக அவர் கர்த்தர் என்ன பண்ணிடுறார், அவர் என்ன பண்ணாங்க, பிரதிஷ்டை பண்ணி வச்சிருந்தார். அதுதான் கிறிஸ்து, அதுதான் மேசியா. அப்படிப்பட்ட காரியங்களை இங்க சொல்ல. அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறதான தைரியம். அப்ப நம்ம எப்பவுமே நினைக்கணும், உலகத்துடைய பாவங்களும் உலகத்துடைய பயங்களும் நம்மளுக்குள்ள வரவே கூடாது. அந்த பயம்லாம் நமக்கு இல்லாம போச்சுன்னா நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஏன்னா நம்ம பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளோ பேர் என்னென்னமோ செய்றாங்க. ஆனா அப்பா என்று கூப்பிடக்கூடியதான ஒரு புத்திர சுவீகாரம் யாருக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, கிறிஸ்தவர்களாகி நமக்கு தான் கொடுத்துருக்கு. அப்ப பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நம்ம மாத்திரம்தான் ஏசப்பான்னு சொல்லி ஆராதிக்கிறவர்களா இருந்தோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கிறதான எல்லாரும் என்ன பண்றாங்க, ஏசப்பான்னு நீங்க என்ன பண்றாங்க, அவங்க துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இயேசுவே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தெரிந்து கொள்ள. பார்த்தீங்கன்னாக்க இதிலே 1 யோவான் 3:20 வாசிக்கிற போது, நம்முடைய இருதயம் நமக்கு குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் தேவன் தம்முடைய இருதயத்திலே பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம இருதயத்துல நம்ம நல்லா யோசிக்கலாம். பாருங்க, அதெல்லாம் சொல்ற நம்முடைய இருதயத்தில். அப்போ நமக்கே ஒரு மனசாட்சி, சில பேர் சொல்லுவாங்க, என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இன்னைக்கு அதுதான் கர்த்தர் சொல்றார், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று திருக்குறப்ப யோசித்து பாருங்க. நம்ம எதை கேட்டாலும் எனக்கு இது கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா, அப்ப என் இருதயம் பரிசுத்தமாக இருக்குதா. அப்ப ஒருவேளை நம்முடைய இருதயத்துல இல்ல நான் இது கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது, ஏனென்றால் நான் குற்றவாளியா இருக்கிறேன், இது கேட்டா கர்த்தர் எனக்கு கொடுக்குவாரா கொடுக்க மாட்டார் என்று சற்று உள்ளவே நம்ம இருதயத்தில் யோசிக்க வேண்டும். கர்த்தாவே, உங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க, ஆனா அதை கேட்கிறேன், அது பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியா இருக்கிறேனான்னு யோசிக்கிற போது நம்முடைய உண்மையான மனுஷனாக இருந்தா அவன் உள்ளத்துல சொல்லப்படும், இல்லை இது உனக்கு கேட்கறதுக்கு என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. ஏன்னா நம்முடைய இருதயம் முழுவதுமாக அழுக்காக்கி ஒரு பரிசுத்தமா இல்லாதபடிக்கு நாம் இருக்கிறதுனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன பாவனா இருக்கட்டும் என்னன்னா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ண கேட்டுதான் பார்க்கலாமே, கடிச்சா கடிக்கட்டும், கடிக்கலன்னா விட்டுடலாம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்றார், நம்முடைய இருதயம், யாரு, நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயத்துல நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காமல். அப்ப நாமளே தெரிஞ்சுக்கணும், நாமளே ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கணும். நான் கேட்கறதான காரியங்களை கர்த்தர் கொடுப்பாரா என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், நாம உள்ளுக்குள்ளே நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும். ஜட்ஜ் பண்ணாதான் அங்க தெளிவாக சொல்லப்பட்ட தீர்மானமாகும். அப்ப நம்ம தீர்ப்பு அங்க வருகிற போது, இல்லை எனக்கிட்ட எந்த ஒரு பாவம் இல்லை. அப்ப பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி 6 வாசிக்கிற போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அதமானே என் வாய். அவர் பாருங்க, அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 6 வாசிக்கிற போது 6:1-2 வாசிக்கிற போது, இதோ உசியா ராஜ்யா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயர்வுமான உன்னதமான சிங்காசனத்தில் மீட்டிருந்தார். அவர் கண்டு அவர் வஸ்திரம் தொங்கலும் தேவாலயத்தில் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவர்கள் மேலாக நின்றுகிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்கள் சேட்டைகளை அவரவர் தன் 2 சேட்டைகளையும் தன் முகத்தை மூடி 2 சேட்டைகளையும் தன்
கால்களை மூடிக்கொண்டு இருந்தார்கள். ஒரு நோக்கி சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி எங்கும் அவருடைய மகிமை என்னது நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டார்கள். என்ன பண்ணாங்களா அவங்க? சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் தினந்தோறும் 24 மணி நேரமாக அவங்க என்ன பண்ணாங்களாம்? கர்த்தரை துதித்து கொண்டு. அவ பாருங்க, அவ்வளவு ஒரு பரிசுத்தமான தேவன் நம்முடைய தேவன். அப்ப ஏசையா இது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த போது, அவ பாருங்க 5ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அதிலே வாசிக்கிற போது, அப்பொழுது நான் ஐயோ என்னது அதமானே, நான் அசுத்த உதடுகளினாலே, மனுஷன் அசுத்த உதடுகளினாலே ஜனங்களினாலே நடுவிலே வாசமா இருக்கிற ஒரு சேனைகளின் கர்த்தராகிய ராஜா என் கண் முன்னே கண்டேன். அல்லேலூயா. அவன் சொல்றான். அவன் ஏசையா தீர்க்கதரிசி பார்க்கிற போது அந்த 1ஆம் அதிகாரத்துல இருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்காத வார்த்தை என்று சொல்லி இன்னைக்கு அநேக யூதர்கள் ரபிமார்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா அந்த நாட்களில உசியா ராஜா இருக்கிற போது அந்த ஜனங்கள் கர்த்தரே மதிக்காதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணினாங்களாம்? உசியா ராஜாவே ஒரு தெய்வம் போல அவர்களை ஆர்ப்பரித்து ஆராதிச்சு கொண்டிருந்தாங்க. ஆனா உசியா ராஜா மரித்த பிற்பாடு தான் தெரியுது, உசியா எல்லா பாவத்துல சம்பாதித்து நம்மளுக்கு கொடுத்தான். நமக்கு உண்மையான தேவன் இஸ்ரவேலுடைய தேவனாகிய அவர்கிட்ட தான் நம்ம போகிற போது அவங்க என்ன பண்றாங்க? அந்த இடத்துல வந்து துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. துதித்த போதுதான் அங்க ஏசாயா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் அதமானே. அப்ப என்னாச்சுன்னா, ஒரு தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அவன் கர்த்தரை துதிச்சான். கர்த்தர் அவனை எப்படி தண்டிச்சாராம்? பெரும்பெடுத்தோ சவுக்கெடுத்தோ அடிக்கவே கிடையாது. எந்த வாயில நீ என்ன பண்ற? பொய்யான தீர்க்கதரிசி சொல்லி கொண்டிருக்கிற, எந்த வாயனால நீ என்னென்ன பேசி கொண்டிருந்த, ஆனா இப்ப அந்த வாயை நான் என்ன பண்ணுவேன் சுடுன்னு சொல்றாரு. பாருங்க 7ஆம் வசனத்துல வாசிக்கிறது, அதனாலே அவன் வாயை தொட்டார், இதோ இது என் உதடுகளினாலே தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவங்கள் நிவிர்த்தி ஆக்கினே என்று சொல்றாரு. அப்ப பாருங்க 2 வசனத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதுதான் இங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, நம்முடைய இருதயம் நமக்கு குற்றவாளிகளாக தீர்க்கமானது. நமக்கு நாமே ஜட்ஜ்மெண்ட், நமக்கு யாருமே நமக்கு ஜட்ஜ்மெண்டா இருக்க தேவையில்லை. ஒருவன் கர்த்தருடைய வேத வசனத்தை படிச்சு அதன் பிரகாரம் நடக்கிறவனுக்கு அவன் உள்ளத்துல கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். என்ன பேசுவார்? நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய காரியங்களுக்காக ஒன்று இந்த பூமியில நான் ஜனப்பித்திருக்கிறேன், நீ மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கணும், நீ மற்றவர்களை பொய் பேசுகிற நீயும் பொய் பேசக்கூடாது, மற்றவன் பாவம் செய்கிற நீயும் பாச, நான் உன்னை தனியாக பிரித்து எடுத்திருக்கிறேன். ஏன் பிரித்தெடுத்தார்? தன்னுடைய நீதியை நம்ம மூலியமாக விளங்கும்படியாக, அவருடைய நீதியை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும்படியாக, நாம் நீதிமான்களாக இருக்கத்தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்கிறார். அதுதான் அவர் சொல்றாரு. அது தெளிவாக விவரித்து அங்க சொல்லுகிறது நமக்கு என்னது தேவையில்லை. நம்முடைய இருதயத்திலே நம்மையே குற்றவாளிகள் என்று என்னது தீர்க்குமானால் தேவன் தம்முடைய இருதயத்திலே பெரியவராய் இருந்து சகலத்தையும் என்னது அறிந்திருக்கிறார். அவோ தேவன் என் உள்ளத்துல என்னவா இருக்கணுமா? பெரியவரா இருக்க. பாருங்க, அதுதான் 7ஆம் வசனத்துல வாசிக்கிற ஏசா சொல்றான். ஏசையா சொல்லுகிற போது நான் கர்த்தரை பார்த்தேன். அவன் அதுதான் முதல் தடவை பார்க்கறான். எப்படி பார்க்கறானா, அவர் 2ஆம் வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, சேராபீன்கள் அவர்களுக்கு மேலாக நின்று அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணாரு? 2 சேட்டைகள் இருந்து 2 பேர் கண்களை மூடின, கால்களை மூடின, தலை மூடிக்கொண்டார்கள். அப்போ அவர்கள் என்ன துதித்தார்களாம்? கர்த்தாவே நீ சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். யார் சேனைகளுடைய கர்த்தரை பரிசுத்தமாக துதித்து ஆராதிக்கிறார்களோ அவங்க உள்ளத்துல எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்குது. ஏனென்றால் ஒரு சேனைகளுடைய கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல வருகிற போது, சேனைகள் கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல ஆக்கிரமிக்கிற போது நமக்குள்ள என்ன வராது? பாவமே வரவே வராது. அப்போ அந்த இடத்தை நாம் என்னவா வைத்திருக்கிறோம் தெரியுமா? ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நம்முடைய சரீரத்தை நம்ம வைத்திருக்கிறோம். 2 கொரிந்தியரில் சொல்லப்படுகிறது போல நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாவற்றையும் ஒளிந்து போய் அவன் என்னவா இருக்கிறானா? புதியவைகளாக மாற. அப்ப நாம ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற போது ஒவ்வொரு நாளும் நம்ம என்னவா இருக்கணுமா? புதிய மனுஷர்களாக மாறிக்கொண்டே இருக்கணும். இயேசு அவர் நமக்கு முகமுகமாக வந்து நேரடியா பேசுகிற வரைக்கும்
நம்மையே நாம் என்ன பண்ணிக்கொள்ள இருக்க வேண்டுமா? பரிசுத்தமாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நாம என்ன பண்றோம்? வெறும் ஆலயத்துல வருகிற போது சோத்திரம் சோத்திரம்னு இருக்கவே கிடையாது. ஆனா வெளியே போகணும்னா ஆத்திரம் ஆத்திரம்னு அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ள எல்லா நேரத்திலும் என்னவா இருக்கணுமா? பரிசுத்தமா. பாருங்க, அங்க கர்த்தர் சொல்றாரு 8ஆம் வசனத்துல, ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல வாசிக்க, பின்பு யாரே நான் அனுப்புவேன், யாரே நாம் காரியத்துக்கு போவான் என்று உரைத்த ஆண்டவர் சத்தத்தை அவன் கேட்டான். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அல்லேலூயா. அவன் அந்த வாய் தொடுற வரைக்கும் அவன் அசுத்தவனாய் காணப்பட்டான். எப்ப அவன் வாயை கர்த்தர் தொட்டு அதுல அவர் எதுல தொட்டாரா? நெருப்புல தொட்டார். அந்த நெருப்புல தொட்ட உடனே அவன் முற்றிலுமாக தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டுகிற போது, என் வேலையாக யார் போகணும்னு இப்போ அவனுக்குள்ள ஒரு புது சிருஷ்டி மாறின போதுதான் இப்ப ஏசாயா தொட்டு சொல்றான், யார் என்னுடைய காரியமா போவன் கர்த்தர் கேட்கிற போது அவன் தைரியமா சொல்றான். ஏன் தைரியமா சொல்றானா? இதுக்கு முன்னால நான் பாவியா இருந்தேன், கர்த்தர் என்னை தொட்டார், அதனால நான் சுத்தமா இருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அல்லேலூயா. நம்ம பாருங்க, 6ஆம் வசனத்துக்கும் 8ஆம் வசனத்துக்கு இருக்கிற இழைப்பட காலத்துல அவன் தன்னை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறான். இப்போ அவன் கேட்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, 8ஆம் வசனத்துல அவர் ஜெபிக்கிறான். அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? என்னை யாரை அனுப்புவேன்னு கேட்கிற போது, என்ன அனுப்பும் ஆண்டவரே. அது உண்மையான நீதியாக காணப்பட்டது. 9ஆம் வசனத்துல அப்பொழுது அவர், நீ போய் இதோ ஜனங்களை நோக்கி, நீங்களும் காத்திருந்து கேட்கிறதற்கு உணராமலும் காணாமலும் அறியாமலும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அவ அதுதான் சொல்றாரு, இன்னைக்கு என் நாமத்தை எதைய கேள், நான் உனக்கு தருகிறேன்னு சொல்றான். அப்போ நாம கேட்கறதுக்கு முன்பாக சற்று யோசிக்கணும். ஆண்டவரே, நான் கேட்கறது எனக்காக நான் எதுவுமே கேட்கல, இந்த உலகத்தில் இருக்கிறதான ஏழை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். நீங்க பாருங்க, இந்தியா தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன் தெரியுமா? 146 கோடி மக்கள் பாவத்துல விழுகி முழுகி அந்த பாவத்திலேயே அவர்கள் ஒவ்வொரு நாளும் சேத்துல முழுகிறது போல இருக்கிறோம். அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லணும் ஆண்டவரே, இதுக்கு எனக்கு நீருக்கு கிருபை தாருங்க கேட்கிற போது உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவரா இருக்கார். இப்ப நம்ம எல்லாரும் கேளுன்னு சொன்ன உடனே, எனக்கு வீடு இல்லை ஆண்டவரே, எனக்கு வீடை கொடுக்க மாட்டாரு, எனக்கு ஆஸ்தி இல்லை ஆண்டவரே, ஆஸ்தியை கொடு ஆண்டவரே, எனக்கு பேர் புகழ் இல்லை ஆண்டவரே, எனக்கு அதை கூட ஆண்டவரே தவிர நம்ம ஒரு நீண்ட லிஸ்ட் வச்சிருப்போம். கேளுன்னு சொல்லுகிற போது இதான் இல்ல, அவருடைய ஊழியத்துக்காக நம்மளை அர்ப்பணிக்கிற போது, அவருடைய ஊழியத்தை நம்ம செய்கிற போது நமக்கு எல்லாவற்றையும் கேட்கிறவரா இருக்கார். அப்ப பாருங்க, பின்னாட்களில நம்ம கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்கிற போது நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகளும் எனக்கு கருத்து அவர் எங்கே வச்சிருக்கிறார்? நம்மளை தன் உள்ளங்கையில வைத்திருக்கிறார். அப்ப நமக்கு என்ன தேவை, என்ன ஆகாரம் தேவை, எப்போ எனக்கு வேலை தேவைப்படுகிறது, எனக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, எல்லாவற்றையும் நம்ம பெற்ற தகப்பனும் தாய்க்கும் தெரியாதது எல்லாவற்றையும் யாருக்கு தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவர் அதனால நான் கேட்டு பெற்றுக்கிறது அது ஒரு பக்கமா இருந்தாலும், நான் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற போது பாருங்க, அதுதான் இங்க வசனத்தை வாசிக்கிற போது, என்ன இறுதிய நமக்கு என்ன இருக்குன்னா அறிந்திருக்கணும், நான் குற்றவாளி அல்ல. அவர் குற்றவாளி அல்ல என்று தெரிந்து கொள்ளுகிற போது அவர் என் இருதயத்தை அவர் என்ன பண்றாரு? அவர் சோதித்து அறிந்ததுனாலே நான் பெரியவனாக இருந்து சகலத்தையும் அவர் எனக்கு என்ன இருக்கிறாரா? அறிந்திருக்கு. அதே 21ஆம் வசனத்துல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, பெரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நமக்கு குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம குற்றவாளிகள் என்று நமக்கு இல்லாமல் இருந்தா, அவன் நான் குற்றவாளி இல்லை என்று சொன்னாக்கா, நாம தேவனுக்கிட்ட முன்பாக தைரியமாக நின்று அவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே, என்கிட்ட எந்த ஒரு குற்றம் இல்லை, எனக்கு எதுவுமே என்னது என்கிட்ட எந்த தவறு இல்லை, அவர்கிட்ட போய் தைரியமா நிற்கணும். ஆனா இன்னைக்கு சில பேர் கேட்கிற போதே ஒரு டவுட்டோட தான் கேட்பாங்க. கர்த்தர் கொடுக்குவாரா, கொடுக்க மாட்டாரா, இதை போய் கேட்டாக்கா அவரை நாம என்ன நினைச்சுக்குவாங்க, அப்படிலாம் மனுஷன்கிட்ட போய் நிற்கிற மாதிரி நீங்க கர்த்தர்கிட்ட போய் கேட்கிற போது. ஆனா கர்த்தர்கிட்ட நிற்கிற போது நம்ம என்ன இருக்கணுமா?
தகப்பனுக்கும் மகனுக்கு இருக்கிறதான அந்த உறவோட தான் அவருடைய சமூகத்துல இருக்கு. பாரு, நம்ம பெற்ற தாய் தகப்பட்ட போய் கேட்குறோம், எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, எனக்கு சமுதாயத்தில் போடுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, எல்லாவற்றையும் நம்ம தைரியம். ஏன் தெரியுமா? என் தகப்பன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதே போலத்தான் நம்முடைய பரிசுத்தமான தேவன் கேட்கறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. ஏன்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நான் பரிசுத்தராக இருந்து அவர்கிட்ட கேட்கிற போது அவர் என்ன பண்ணுவார்? எனக்கு எல்லாவற்றையும் தருகிறவர் இருக்கிறார். அதுல 22ஆம் வசனத்தை வாசிக்கிற போது 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினாலே நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவங்க சொல்றவங்க அவருடைய கற்பனைகள். அவருடைய கற்பனை என்ன? பாவம் செய்யாது. மோசேக்கு முன்பாக கர்த்தர் 10 கட்டளைகள் கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? 660 கட்டளைகளுக்கு மேல கர்த்தர் கொடுத்தார். அப்போ அந்த கட்டளைகள் எல்லாம் பின்பற்றின போது அதுதான் பாரு அவர் சொல்ற அந்த வசனத்தை நான் வாசிக்கிற போது அவருடைய கற்பனைகளை எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும். எப்படி கை கொள்ள வேண்டும்னா செய்யணும். அப்போ இவ்வளவு வருஷம் இவ்வளவு நாட்களில் வரைக்கும் அவருடைய கற்பனைகளை யார் கை கொண்டார் பார்த்தீங்கன்னாக்க யாருமே கிடையாது. எல்லாம் ஆபிரகாம் முதல் கொண்டு எல்லாம் பாவத்தை செய்து பாவத்துல முழுகி போனதுனால கடைசியில் அந்த எல்லா கற்பனைகளும் நிறைவேற்றி முடித்தது யார் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு தான் அந்த கற்பனைகளை ஆச்சு. அதனாலதான் அவருக்கு என்ன சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? அவர் நீதி உள்ள தேவன். அந்த எல்லா கற்பனைகளும் அவர் மனுஷ சாயலாக வந்து பிறந்து நம்ம எல்லாம் சொல்றது என்னன்னா கடவுளா எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அவர் இல்லை. அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரத்தில் அங்கே எல்லாவற்றையும் வைத்துட்டு அவர் நம்ம போல ஒரு சாதாரண மனுஷனாக இந்த பூமியில வந்து பிறந்து அவர் 30 வருஷம் ஒரு மனுஷனாக வாழ்ந்து 3 வருஷம் தேவனுடைய ஒரு ஊழியக்காரனாக வாழ்ந்து அவர் எல்லாவற்றையும் அந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் அதை தான் சிலுவையில கர்த்தர் சொன்னார். எல்லாம் முடிந்தது. எது முடிந்தது? அவர் குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் அது நிறைவேற முடிந்தது. இதோ என்னுடைய ஆவியை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற. அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய கற்பனைகளை எல்லாம் நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை என்ன செய்ய வேண்டுமா? பிரியமானவைகளை செய்ய. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாக செய்கிற போது அவங்க மேல நமக்கு அன்பு செலுத்துறதுக்கு மனசே வராது. காரணம் ஏன் தெரியுமா? அவன் என் வார்த்தை கேட்கல, அவன் என் சொல் பேச்சு கேட்கல, நான் அவனுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், அவனுக்கு எதுவுமே வாங்கி விடுறேன். அப்போது மாம்சமாகிய நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிற போது நம்ம இவ்வளோ ஒரு வேதனை பண்ணுகிறோம். அவர் தன்னையே தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நமக்காக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த தேவன். அவருக்கு பிரியமாக நாம் என்ன பண்ண வேண்டுமா? நடந்து. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் வசனத்தை வாசிக்கிற போது பிரியமானவைகளை செய்கிறபடினாலே நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எதை வேண்டி அப்படி நம்ம இருக்கையும் பரிசுத்தமா இருக்கணும். நாம் கேட்கறதெல்லாம் பரிசுத்தமான காரியமா இருக்கணும். நாம் செய்கிறதெல்லாம் எல்லாவற்றையும் அநீதி இல்லாதபடிக்கு நீதி செய்கிற போது அவர்கிட்ட நாம் எதை வேண்டிக் கொண்டாலும் அவரால் நாம் என்ன பண்ண வேண்டுமா? பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை ஏன் சில பேர் ஆலயத்துக்கு போறீங்க, சில சர்ச்சுக்கு போறீங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? நம்ம பரிசுத்தமாக ஜெபிக்கிறதுனால தான் சில என்ன பண்ணுறாங்க, புறஜாதிகளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது வருது. என்னது? இவங்க போய் ஜெபிச்சாங்கனாக்கா நமக்கு கர்த்தர் கண்டிப்பாக ஒரு விடுதலை கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நினைப்பு, பரிசுத்தமாக இவங்க வாழ்றாங்க, வேதத்தின் பிரகாரம் நடக்கிறாங்க, அதனால தான் அவங்க மேலே என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்ம மேலே அந்த பாரத்தை வைக்கிறாங்க. நீங்கள் போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுடைய வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய கஷ்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய வேலைக்காக ஜெபியும் பண்ண சொல்லப்படுவது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இவங்க ஜெபிச்சா எல்லாவற்றையும். அப்போ அந்த நிலைமையே அந்த நம்பிக்கையே நம்ம என்ன பண்ணக்கூடாது? வீணாக தள்ளவே கூடாது. அப்போது அவங்க நம்ம மேலே எந்த அளவுக்கு பாரம் போடுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இந்த கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கணும். அதுதான் பாருங்க அங்கே சொல்ல, நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவும். நம்ம எதை வேண்டிக்கிறோமோ, எதுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய இருதயம் என்னுடைய இருதயமும் ஒன்னா இருக்கு. அதுதான் ஆண்டவரே சொல்ற, தாவீதை பார்த்து நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிற போது அவன் என் இருதயத்துக்கு என்னது ஏற்றவனா இருக்கிறான், அவன் என் இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் அவன் நிறைவேற்றான். அப்போ தாவீதனும் பரலோகத்திலிருந்து இறங்கி வரல. அவனும் நம்ம போல பாவத்துல பிறந்து பாவத்துல வாழ்ந்து அக்கிரமமாக வாழ்ந்து தன்னுடைய குடும்பம் அவனை தள்ளப்பட்ட போது கூட அவன் பாவத்துல விழாதபடிக்கு
தன்னை பரிசுத்தமாக வாழ்ந்து காத்து கொண்டான். அவனுக்கு என்ன பண்ணானா, அவன் எப்படி இருந்தானா, தன் இருதயத்துக்கு, யாருடைய இருதயத்துக்கு, மனுஷனுடைய இருதயத்துக்கு இல்லை, தன்னுடைய மனைவி இருதயத்துக்கு இல்லை, தன்னுடைய தகப்பன் தாயுடைய இருதயத்துக்கு இல்லை, தேவனுடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றவனா இருந்தான். அதனாலதான் அவன் எதை கேட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணாங்க, அவனுக்கு கர்த்தர் கொடுத்து. ஏன் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம கர்த்தர் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆனா நாம தான் தாவீதை போல இருதயமா இருக்கிறோமா யோசித்து பார்த்தாக்கா நமக்கு கிடையாது. அதுதான் அந்த வசனத்தை சொல்ற, பிரியமானவைகளை பிரியமானவைகளை செய்கிறபடினாலே நாம் வேண்டிக் கொள்கிறது எதவோ அதை அவரால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம ஜெபிச்சு அடுத்த செகண்ட்ல நமக்கு என்ன கிடைக்கணும், அதுக்கு பதில் கொடுக்கணும். ஜெபிச்சு அடுத்த செகண்ட்ல எல்லாவற்றையும் கொடுக்குறோம்னாக்கா நாம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கிற போதுதான் அவர் நமக்கு சீக்கிரமாக கொடுக்கிறார். சில பாருங்க 20 வருஷமா ஜெபித்து கொண்டிருக்கிற பாஸ்டர் ஒரு காரியத்துக்காக இன்னும் எனக்கு அது கிடைக்கவே இல்லை. காரணம் என்னன்னாக்கா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ளவே கிடையாது. அதனால தான் சில ஜெபங்கள் கேட்கப்படுதில்லை. ஆனா சில பேரெல்லாம் பாருங்க, சொல்லி ஜெபிச்சு அடுத்த வினாடியில கர்த்தர் கொடுக்கிறாருனாக்கா அவங்களுடைய இருதயமும் தேவனுடைய இருதயம் என்னவா இருக்கிறதா, அது ஒன்னா இருக்குது. அப்போ நாம என்ன பண்ணணும், நாம என்னவா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். நாம் தேவனோடு இருக்கணும், தேவன் நம்மோடு இருக்கணும். அதுதான் கர்த்தர் சொல்றார், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் அவனுக்குள்ள பிரவேசிப்பேன், அவன் எனக்குள்ள பிரவேசிப்பேன், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், நான் என்ன பண்ண, நான் அவனோட கூட போஜனம், அவன் என்னோட கூட போஜனம். இப்படிதான் நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். ஏதோ ஒரு லாங்ல கர்த்தர் இருக்கிற மாதிரி நம்ம அங்கே ஹாய் காட், ஹாய் ஜீசஸ்ன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாம் அவரே முகமுகமாக பார்க்கணும். அவருடைய சரீரத்தோடு நாம் என்ன பண்ண இணைந்து. அதுதான் யோவான் என்ன பண்ணான், எப்போ பார்த்தாலும் இயேசுடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். அப்போ அதனால தான் கடைசி காலத்தில் ரெவலேஷன்ல என்னெல்லாம் நடக்குது, வெளிப்படுத்தல எல்லாம் பற்றியும் யோவானுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். பவுலுக்கும் வெளிப்படுத்தல, பேதுருக்கும் வெளிப்படுத்தல. தன் மார்போடு அவன் சாய்ந்து கொண்டிருந்ததுனால தான் அவன் எப்போ பார்த்தாலும் அவன் நல்ல ஒரு பங்கு, அது மார்த்தாள் மரியாதை போல அவன் பங்கு அவன் தேர்ந்து கொண்டது போல அதுக்கு முன்பாகவே நல்ல ஒரு பங்கு, நல்ல ஒரு இடம் அந்த மார்போடு யார் ஒட்டி கொண்டிருந்தானா, யோவான் தான் ஒட்டி கொண்டிருந்தான். நாம் அப்படிதான் கர்த்தர் நம்ம விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி போகாதபடிக்கு அவரோடவே நடக்கணும், அவரோடு கூட உறங்கணும், அவரோடு கூட சாப்பிடணும், அவரு கூட நம்ம என்ன பண்ணணும், இருந்து கொண்டே இருக்கிற போது தான் அவர் அந்த 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வருஷத்தில் கேட்குறது, நீ எதை கேட்டாலும், அதுதான் வாசிக்கிற போது, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன்றார். அப்போ இந்த வசனத்தை வச்சுக்கின்னு மேல் வசனம் எல்லாம் கேட்காத, அது மூலம் எங்கெல்லாம் இருக்குது அதனுடைய காரியங்களை பார்க்காதபடிக்கு கர்த்தர் தான் சொன்னார், எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு தான் சொன்ன, நான் ஒருத்தனை கொலை பண்ணுறேன் ஆண்டவரே என் கூட இருன்னு கர்த்தர் வந்துடுவார். அதுக்கெல்லாம் கர்த்தர் ஜெபம் கேட்கவே மாட்டான். அது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடியே ஜெபமா இருக்கணும். அது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி இருக்குனாக்கா அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறவராக, அந்த நிமிஷமே கர்த்தர் நமக்கு அது கொடுக்கிறவராக இருக்கிறவராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.